வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாஹி துக்கடா. இப்போ அதுக்கு நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சிற பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு பாலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பால் காய்ச்ச அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி 1/2 லிட்டர் பால் எடுத்து 1/4 லிட்டர் வர்ற வரைக்கும் நம்ம வத்த காய்க்கணும். அந்த விளிம்புலலாம் சுற்றி வர அந்த பால் ஏடு ஒட்டிக்கிடும். அது எல்லாத்தையும் நம்ம இந்த பாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் காய்ச்சா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி பால் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாதி அளவுக்கு பால் இப்போ வற்றி வந்துருச்சு. தண்ணி எதுவுமே இந்த பாலோட ஆட் பண்ணக்கூடாது. பால் கட்டியாக தான் இருக்கணும். அதுக்காண்டி நம்ம கார்ன்ஃப்ளவர் வேணா கரைச்சி கொஞ்சம் விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பொறுமையாக நம்ம காய்ச்சி எடுத்தாலே போதும். பால் நல்லா கட்டி பதத்துக்கு வந்துடும். இது கூட நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கலர் வேறு மாதிரி வரணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலரை விட மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த பாலோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் எல்லோ கலருக்கு மாறி வந்துடும். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இனிப்பு வேண்டாம். ஏற்கனவே சுகர் சிரப்பில் வேற நம்ம ஆட் பண்ணி காய்ச்சறதுனால. இப்போ பாலை நல்லா காய்ச்சி முடித்து இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா கட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நட்ஸ் ஆட் பண்ணதுனால. இதை அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். நைட்டுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் ஸ்வீட் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா காலையிலே ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்வீட்டுக்கு இதை எடுத்துக்கலாம். இப்போது சுகர் சிரப்பு காய்க்கிறதுக்காண்டி 1/2 கப்பு சுகருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அது கூட ஏலக்காய் 2 தட்டி போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் சுகர் சிரப்பு காய்க்கிறதுக்கிட்லேயும் ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டு துண்டுகளை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். விளிம்பு உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு நல்லா சர்க்கரை கரைஞ்சால் மட்டுமே போதும். ரொம்ப பாகுபதம் அதெல்லாம் வர வேண்டாம். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுக்கணும். ப்ரெட்டு துண்டுகளை பொரிக்கும் போது நல்லா சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி வரும்போது நல்லா திருப்பி விட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப கருகிருச்சுன்னா கசக்கிற மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு ப்ரெட்டு துண்டையும் நல்லா பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு நல்லா கத்தி வச்சு கட் பண்ணாதான் ஒன்று போல் கட்டாகியும் வரும். இப்போ இந்த ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றி வச்சுக்கிடும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக ப்ரெட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். பால், சுகர், ப்ரெட்டு இந்த 3 இருந்தாலே போதும். எல்லா ப்ரெட்டையும் நம்ம எடுத்த பிறகு சுகர் சிரப்பில் இதை நம்ம டிப் பண்ணி எடுத்து ஒன்று போல் அடுக்கி வச்சுக்கலாம். பாலில் நம்ம காய்க்கும் போதே கொஞ்சம் ஏடுலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்னா பால் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அந்த ஏடு எல்லாமே ஒன்று போல் மிக்சியில் அடிபட்டு வந்துடும். ப்ரெட்டு துண்டுகள் எல்லாத்தையும் இப்போ சுகர் சிரப்பில் நம்ம முக்கி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம மிக்சியில் அடிச்சிருந்த அந்த பாலை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த பால் ப்ரெட் சிரப் ஃபுல்லாகவே நல்லா ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஊறுற மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு மேலே நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே நல்லா தூவி விட்டுற வேண்டியதான். தூவி விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் போது செமையாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே நல்லா மொறுமொறுனும் நல்லா பாலில் ஊறியும் டேஸ்ட்டாகவும் அந்த குங்குமப்பூவோட மனமும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சூப்பரான ஷாஹி துக்கடா ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாகவும் இருந்துச்சு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.